இப்போ ஏஐ யூஸ் பண்ணுறதுனால நமக்கு மூளை மங்கி போகுதா? இப்போ ஏஐ இல்லைன்னா இது எனக்கு ஒரு 3-4 மாதம் எடுத்திருக்கும். ஏஐயோட நான் இது ஒரு 1.5 மாதத்தில் முடித்தேன். ஒரு பிளாங்க் கேன்வாஸ் எடுங்க, ஒரு கலர் அடிங்க, நடுவில் ஒரு பாக்ஸ் வச்சுட்டு மேலே ஒரு டெக்ஸ்ட் வச்சா அது நீங்கள் பண்ண டிசைன் தான். இதெல்லாம் எனக்கு தான் தெரியும், இது ChatGPTக்கு தெரியாது. இதோட ப்ரூஃப் நான் இதை பண்ணியிருக்கேன்னு சொல்கிறேன் இல்லை, இதுக்கு உள்ள ப்ரூஃப் வந்து ஹாய், ஒரு விஷயம் நோட் பண்ணியிருக்கீங்களா? நம்ம ஸ்கூலில் டீச்சர்ஸு கஷ்டப்பட்டு சொல்லி கொடுப்பாங்க. நம்ம எவ்வளோ தலை குத்தி மறைஞ்சாலும் நமக்கு மண்டையிலே ஏறாது. ஆனால் நமக்கு ஃப்ரெண்டு ஒருத்தன் எக்ஸாமுக்கு கொஞ்சம் முன்னாடி சொல்லி கொடுப்பான், நமக்கு ஈஸியாக மண்டையில் ஏறும். அப்படியே போய் ஈஸியாக போய் எழுதிட்டு வந்துடுவோம். சேம் கான்செப்ட்டு தான் நான் எடுத்து என்னோடய சேனலில் எனக்கு தெரிஞ்சதை ஒரு ஃப்ரெண்டுக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரி ஈஸியாக சொல்லிக் கொடுக்கலான்னு ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி எஜுகேஷன் வீடியோ போட ஆரம்பித்தேன். அன்னைக்கு ஆரம்பித்தது தான் இந்த சேனலில் க்ரோத்து. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து 2000 சப்ஸ்கிரைபர் இருந்துச்சு. நான் 10th யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிட்டேன். சும்மா கண்டதும் கிடையாது, ஏதாவது எடுத்து போட்டுக்கிட்டு இருப்பேன் வீடியோ. அதுக்கப்புறம் ஒரு கரெக்டான இது தான் சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு ஆரம்பித்தது தான் நான் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பித்தது, ஃபிக்மா சொல்லிக் கொடுக்குறதுக்கு. ஓகே, இதுதான் என்னோடய சேனலில் ஆரம்பித்த ஹிஸ்ட்ரி. இப்போது நான் யாருன்னா, என் பேர் ஸ்டிங்லின். நான் வந்து UX இன்ஜினியராக இருக்கேன். இப்போது என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 3.5 இயர்ஸ் 4 இயர்ஸ் நெருங்க போகுது. ஃபஸ்ட்டு ஒரு கம்பெனியில் UI/UX டிசைனராக இருந்தேன். அதுக்கப்புறம் இன்னொரு கம்பெனியில் போய் UX இன்ஜினியர் ஆனேன். இப்போது இந்த ரெண்டுக்கும் ஒரு வித்தியாசம் பெருசாக கிடையாது, ஒரு சின்ன வித்தியாசம் தான். என்னென்னா UI/UX டிசைனர் என்ன பண்ணுவாங்க, ரிசர்ச்சு, டிசைனு, அந்த டிசைனை டெவலப்பருக்கு கொடுத்துருவாங்க. ஓகே, ஷார்ட்டாக சொன்னேன். இது UX இன்ஜினியர்னால் என்ன பண்ணுவாங்க, அதே தான் ரிசர்ச்சு, டிசைனு. பட் டெவலப்பருக்கு கொடுக்குறதுக்கு முன்னாடி இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதை வந்து கோடாக மாற்றி கொடுப்பாங்க. அதாவது UI/UX டிசைனர் வந்து ஜஸ்ட்டு டிசைனோட முடிச்சுடுவாங்க. டிசைன் முடிச்சுட்டு டெவலப்பர்கிட்ட டேரெக்டாக கொடுத்துருவாங்க. அவங்க தான் எல்லாமே கோடாக மாற்றணும். UX இன்ஜினியர் என்ன பண்ணுவாங்க, டிசைனை முடிச்சுக்கிட்டு அந்த டிசைனை வந்து கோடாக கன்வெர்ட் பண்ணி டெவலப்பர்கிட்ட கொடுப்பாங்க. அவன் ஜஸ்ட் இன்டெகிரேஷன் மட்டும் பண்ணிப்பாங்க. ஓகேவா? இன்டெகிரேஷன்னா என்னது, பட்டன் கிளிக் பண்ணால் இது ஒர்க் ஆகணும், அதெல்லாம் டெவலப்பர் செட் பண்ணிப்பாங்க. UX இன்ஜினியர்ஸ் ஜஸ்ட்டு UI கோட் வரைக்கும் ரெடி பண்ணி கொடுப்பாங்க. இப்போ இந்த வீடியோட மெயின் கான்செப்ட் என்னென்னா AI. இப்போ இந்த ஏஐயை நான் இப்படி தான் யூஸ் பண்ணுங்க, அப்படி தான் யூஸ் பண்ணுங்கன்னு நிறையவே சொல்லுவாங்க. பட் நான் அப்படி சொல்லலை. ஏஐ வந்து ஜஸ்ட் ஒரு கேல்குலேட்டர் மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்கன்னு சொல்கிறேன், சரியா? இப்போது ஏஐ பார்த்து பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஜஸ்ட் அது ஒரு டூல் தான். இப்போ டிசைன் பண்ணுறதுக்கு நமக்கு ஃபிக்மா இருக்குது பார்த்தீங்களா, அந்த நமக்கு ஒரு தனி ஸ்டைல் இருக்கும். சிலவங்க ரெக்டாங்கிள் வரைஞ்சி பட்டன் வைப்பாங்க, சிலவங்க ஃப்ரேம் வரைஞ்சி வைப்பாங்க, சிலவங்க டேரெக்டாக ஆட்டோவில் விட்டு போட்டு அதுக்குள்ளே வச்சுருவாங்க. அப்படி ஒவ்வொரு ஆளுக்கு ஒரு ஸ்டைல் இருக்குது. பட் அவுட்புட் என்னவாக இருக்கும், ஒரு பட்டனாக தான் இருக்கும். இப்போ நான் கேல்குலேட்டர் மாதிரி பாருங்கன்னு சொன்னது என்னென்னா, இப்போது கேல்குலேட்டரை ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்ச நேரம் நிறைய பேர் டிபேட் எல்லாம் பண்ணாங்க, நிறைய பேச்சுவார்த்தையெல்லாம் வந்துச்சு. என்னென்னா கேல்குலேட்டர் வந்ததுனால பசங்களோட லாஜிக்கல் திங்கிங், அதுக்கப்புறம் அந்த மைண்ட் வந்து ரொம்ப மங்கி போயிடும், அவங்களுக்கு பிரெயின் ரொம்ப யூஸ் ஆகாமல் இருக்கும், எல்லாமே ஈஸியாக கால்குலேட்டரை கொடுத்துருது அப்படின்னு சொல்லி ஒரு டிபேட் எல்லாம் வந்துச்சு. அதனால தான் நம்ம ஸ்கூலில் எல்லாம் படிக்கும்போது நீங்கள் நோட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் 10th படிக்கும்போது எனக்கெல்லாம் கால்குலேட்டர் யூஸ் பண்ண அலௌடு கிடையாது. ஆனால் 11th 12th அலௌடு இருக்குது. அப்போ தான் நான் இப்போ நேற்று தான் ChatGPT கேட்டேன், எப்படி ஏதாவது பிரச்சனை இருக்கா, லிமிட்டேஷன் ஏதாவது ரெஸ்ட்ரிக்ஷன் ஏதாவது இருக்கா கால்குலேட்டர் யூஸ் பண்ணுறதுக்கு. அப்போ தான் சொல்கிறாங்க, ஃபஸ்ட்டு கால்குலேட்டரை ஸ்கூல்ஸில் பேன் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணாங்கன்னா இந்தந்த ஸ்டேஜ், அதாவது ஹையர் செகண்டரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும் கால்குலேட்டர் பர்மிட் பண்ணியிருக்காங்க. அப்போ தான் யோசித்தேன், நம்மளை அப்போ ஃபஸ்ட்டு கொஞ்ச நாள் மண்டையை புகைய வைப்பாங்க. அதாவது எப்படி லாஜிக்கு படிக்கிறது, எப்படி அடிஷன் சப்ராக்ஷன், அதாவது பேசிக்கை படிக்க வைக்கிறாங்க. படிக்க வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் 11th 12th போயாச்சுன்னா அதெல்லாம் சின்ன விஷயம் தானே, அதெல்லாம் கால்குலேட்டர் பார்த்துரும், மற்ற விஷயங்களை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள், ப்ராப்ளம் சால்விங்கில் ஃபோக்கஸ் பண்ணுங்கன்னு சொல்லி அந்த ஒரு ஸ்டெப் இருந்திருக்கு. சேம் அதே தான் இப்போ ஏஐ இருக்குது. இப்போ ஏஐ யூஸ் பண்ணுறதுனால நமக்கு மூளை மங்கி போகுதா? எடுத்த எடுப்புக்கு உடனே போய் எல்லாத்தையும் ஏஐட்ட கேட்டால் நமக்கு கொஞ்சம் மூளை அடி வாங்க தான் செய்யும். அதாவது யோசிக்கிற திறன் கொஞ்சம் கம்மியாகும்னு எனக்கு தோணுது, பர்சனல் தாட், சரியா? எல்லோரும் சொல்கிறது இல்லை, எனக்கு அப்படி தோணுது. ஏன்னா நான் இப்போது ஆஃபீஸில் வந்து பார்க்கும்போது ஃப்ரெஷர்ஸ் சிலரை பார்க்குறேன். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குது, அந்த ப்ராப்ளத்தை வந்து அப்படி உடனே வந்து ஏஐட்ட போட்டுருவாங்க. அது உடனே அவுட்புட் கொடுக்குது, அது என்னென்னு கூட பார்க்க ஜஸ்ட் காப்பி பேஸ்ட் பண்ணிடுவாங்க. பட்டு எனக்கு என்ன தோணுதுன்னா, ஃபஸ்ட்டு பேசிக்கை படித்து வச்சுருக்கணும். இப்போ HTML CSS நீங்கள் பார்த்தீங்கன்னா பேசிக் தெரியாமல் அது எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகி எதில் க்ளோஸ் ஆகுது, இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் அதில் இருக்குது. இப்போ இதெல்லாம் தெரியாமல் ஜஸ்ட் ஏஐட்ட கொடுத்தாச்சுன்னா நம்ம அது கோடு தரும், அது கரெக்டாக கொடுக்கும், ஆனால் அது கரெக்டாக எடுத்து பேஸ்ட் பண்ண தெரியணும் இல்லை. இப்போது என்ன சொல்கிறேன்னா, ஜஸ்ட் ஒரு கால்குலேட்டராக பாருங்கள் ஏஐவை. நமக்கு தெரியாத ஒரு விஷயத்த ஜஸ்ட் நம்மகிட்ட அதுக்கிட்ட கேட்குறோம்,
அது நமக்கு ஒரு ஆன்சர் கொடுக்கும், அது நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கிறோம். அவ்வளோதான், சிம்பிள். இப்போ ஏஐ பயங்கர பவர்ஃபுல்லான விஷயந்தான். ஃபார் எக்ஸாம்பிள் அதுக்கு நான் என் கதையை சொல்கிறேனே. இப்போது ஏஐ ஃபஸ்ட்டு எனக்கு சுத்தமாக பிடிக்கல. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, எனக்கு ஒரு டாஸ்க் அசைன் ஆகுது, எனக்கு ஒரு ஒர்க்கு வருது. என்னென்னா, நான் பண்ண டிசைனை தான் நானே கோடாக டெவலப் பண்ணணும்னு இருக்குல்ல யூஎக்ஸ் இன்ஜினியராக. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, நான் ஒரு டிசைனை போட்டேன், அந்த டிசைனை அப்போ உடனே வேணும்னு கேட்டாங்க. எனக்கு கையும் ஓடலை காலும் ஓடலை. நான் என்ன பண்ணேன்னா, உடனே ChatGPT எடுத்து நான் பண்ண டிசைன் ஒன்றும் இல்லை. சைட் ட்ராயர் இருக்குது, நேவ் பார் இருக்குது, சென்டர் பார்ட்டில் கொஞ்சம் கிராஃபு சின்ன கார்டெல்லாம் அரேஞ்ச் பண்ண ஒரு டேஷ்போர்டு. சரியா? இப்போ இதை நான் என்ன பண்ணுறேன்னா, அப்படியே மொத்தமாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ChatGPT கொடுத்துட்டு எனக்கு இதை கோடாக கன்வெர்ட் பண்ணி விடும். எனக்கு டாஸ்க் அசைனாக இருக்கிறது HTML CSS கன்வெர்ட் பண்ணி கொடுக்கணும்னு. நான் ChatGPT கொடுக்குறேன், இந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கொடுத்துட்டு எனக்கு இதை HTML CSS-ஆக அவுட்புட்டை தான்னு கேட்டேன். அது கோடெல்லாம் கரெக்டாக கொடுக்குது. ஆனால் அவுட்புட் ரன் பண்ணி பார்த்தா டிசைனும் அது தந்த அவுட்புட்டும் சுத்தமாக ஒத்து போகலை. அப்புறம் நான் யோசித்தேன், அப்போ என்னடா ChatGPT இது ஒன்றுமே இது எப்படி இது சுத்தமாக நல்லாவே இல்லையேன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. என்னென்னா, சரி மொத்தமாக கொடுத்தா தான் அதுக்கு அறிவு இல்லை, அது தரமாட்டேங்குது, நம்ம ஏன் பீஸ் பை பீஸாக கொடுக்கக்கூடாது? எனக்கு HTML CSS பேசிக் தெரியும், அதனால் பீஸ் பை பீஸாக கொடுத்தாலும் அது பீஸ் பை பீஸாக தந்தாலும் எனக்கு அதை எடுத்து எங்கே காப்பி பேஸ்ட் பண்ணணும்னு தெரியும். ஓகே, அதனால் நான் என்ன பண்ணேன்னா, ஃபஸ்ட்டு நேவ் பாரை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தேன், ஸ்னிப்பிங் டூல் வச்சு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு அதை அப்லோட் பண்ணிட்டு, எனக்கு இந்த நேவ் பாரை இருக்கிற டிசைன் மாறாமல் அப்படியே எனக்கு கொடுக்கணும். ரைட் சைடில் இது இருக்கணும், சொன்ன மாதிரி இதில் இருக்கணும், சென்டரில் இது இருக்கணும், எந்த கலர் இருக்கணும், ஹோவர் எஃபெக்ட் எல்லாம் அப்ளை பண்ணி கொடுக்கணும், எல்லாமே கொடுத்துட்டேன். அந்த பீஸை மட்டும் நான் எடுத்து போட்டு அவுட்புட் ரன் பண்ணி பார்த்தேன், கரெக்டாக இருக்குது, நான் சொன்ன மாதிரியே இருக்குது. அப்போ தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன், பீஸ் பை பீஸாக கொடுக்குறோமோ மொத்தமாக கொடுக்குறோமோ, நம்ம எப்படி வேணுங்கிறத நம்ம எவ்வளோ டீட்டெயிலாக அதுகிட்ட கேட்குறோமோ அந்த அளவு நீட்டாக நமக்கு ஆன்சர் கிடைக்கும். இப்படி தான் நான் ஏஐ ஸ்டார்டிங்கில் யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். இப்போ கரண்ட்லி UIUXயில் இந்த ப்ராசஸை இந்த ஏஐயை நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம், ரிசர்ச்சுக்கு யூஸ் பண்ணலாமான்னு பார்த்துக்கிட்டு இருந்தப்போ தான் எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. என்னென்னா, ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுவோம். என்னென்னா, அது என் ஃப்ரெண்டோட ஒரு ஐடியா. அந்த ஆப்பை பண்ணிவிட்டு ப்ளே ஸ்டோர்லேயும் போட்டாச்சு, அது இன்னைக்கு கொஞ்ச நாளையில் அப்ரூவ் ஆகும். அந்த ஆப்பை நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ என் சைடு UI சைடு கம்ப்ளீட்டாக ஒரு 95% நான் ChatGPT மட்டும் யூஸ் பண்ணி தான் நான் ஃபுல்லாகவே பண்ணேன். எப்படின்னா, நான் ஃபஸ்ட்டு ஒரு கேஸ் ஸ்டடி பண்ணணும்னு ChatGPT சொன்னேன். என்ன கேஸ் ஸ்டடினா, எனக்கு ஒரு சவுண்ட் ஆப்பு பண்ணணும், அந்த சவுண்டு லேயர் பை லேயராக ஆட் பண்ண முடியணும், அதுக்கப்புறம் நிறைய ப்ராப்ளம் இருக்குது, அது நிறைய காம்படிட்டர் அனாலிசிஸ் பண்ணணும், இதெல்லாம் பண்ணி எனக்கு ஒரு கம்ப்ளீட் கேஸ் ஸ்டடி முடிக்கணும். அந்த கேஸ் ஸ்டடியை வச்சு நான் ஒயர் ஃப்ரேம் பண்ணணும், அந்த ஒயர் ஃப்ரேமை எனக்கு ஹை ஃபெடலிட்டியாக பண்ணணும். அப்போ இதில் என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்குது எனக்கு சொல்லிக் கொடு. இது எல்லாமே நான் அதுகிட்ட ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பீஸ் பை பீஸாக தான் கேட்டேன், மொத்தமாக கேட்கல. ஃபஸ்ட்டு எனக்கு யூசர் பர்சனை பண்ணணும், அடுத்து யூசர் பிஹேவியர்னு எனக்கு எடுக்கணும், யூசர் இன்ஸ்டிங்க்ட் எடுக்கணும், அதுக்கப்புறம் ஜேர்னி மேப்பிங் பண்ணணும், யூசர் ஸ்டோரி கிரியேட் பண்ணணும், அதுக்கப்புறம் ஹை ஃபெடிலிட்டிக்கு எந்தெந்த கலர் பேலட் யூஸ் பண்ணலாம், இதெல்லாமே நான் அதுகிட்ட பீஸ் பை பீஸாக கேட்டுக்கிட்டு எனக்கு ஒரு டவுட் எல்லாம் வருது. ஏன்னா இது ஒரு ஸ்லீப் சவுண்ட்ஸ் ஆப் ஆகும். அந்த ஸ்லீப் சவுண்டுனாலே அந்த ஆப் ஒரு மைல்டாக இருக்கணும், பயங்கர கலர் கான்ட்ராஸ்டாக இருக்கக்கூடாது, சாஃப்டாக இருக்கணும், நல்ல மைல்டு அனிமேஷன், இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் அதில் இருக்கணும். இதெல்லாம் எனக்கு தான் தெரியும், இது ChatGPTக்கு தெரியாது. அப்போ நான் இப்படிப்பட்ட என்னோடய சைட்லேருந்து எனக்கு எப்படி வேணும், இது எப்படி இருக்கணும்ல இன்புட் எல்லாம் கொடுப்பேன். அப்போ அது எனக்கு கொஞ்சம் விஷயங்கள் தரும். அப்போ அதுலேருந்து நான் கொஞ்சம் ஃபில்டர் பண்ணி எடுப்பேன். இதை எடுத்து இப்படி பண்டில் பண்ணி செதுக்கி முடிச்சுக்கிட்டு என் சைடு டிசைன் பார்ட் முடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட எனக்கு 1.5 மாதம் ஆச்சு. அதாவது லோ ஃபெடிலிட்டி வயர் ஃப்ரேம் வேறு முடிக்கிறதுக்கு எனக்கு 1.5 மாதம் ஆச்சு. ஏன்னா ஆஃபீஸ் ஒர்க் இருக்கும், ஆஃபீஸ் ஒர்க் முடிச்சுட்டு வீட்டில் தான் பண்ணுவேன், எப்பவும் பண்ண மாட்டேன், அப்பப்போ தான் பண்ணுவேன். மொத்தமாக நான் இது ஒரு 7-8 நாள் தான் மொத்தமாக உட்காந்தா, கணக்கு பார்த்தா ஒரு 7-8 நாள் தான் உட்காந்துருப்பேன். ஓகே, அதில் மொத்தமாக கணக்கு சொல்கிறேன். ஒவ்வொரு நாளும் ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் எப்படி இருப்பேன், மொத்தமாக கணக்கு பார்த்தா ஒரு 7-8 நாள் இருக்கும். சரியா? இப்போது நான் இது ஏன் சொல்கிறேன்னா, நிறைய பேருக்கு இது தேவைப்படலான்னு நீங்கள் பார்க்காதீங்க, ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுங்க. ஏஐ வந்தால் ஒர்க்கெல்லாம் ஈஸியாக முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட்டு அது ஈஸியாக முடிகிற பார்ட்ஸ் இருக்குது, சில பார்ட். இப்போ UIUX டிசைனருக்கு ஏஐனால் என்னென்ன விஷயங்கள் முடியும்னா, ரிசர்ச்சு ஸ்பீடாக பண்ண முடியும். ஏன்னா ஏஐட்ட நிறைய டேட்டா இருக்குது, ரிசர்ச் ஈஸியாக முடியும்.
அதுக்கப்புறம் காம்படிட்டர் அனாலிசிஸ் பண்ணலாம். இப்போ ஏஐ கிட்ட நம்மளே சொல்லலாம், இதெல்லாம் தான் நம்மளோட காம்படிட்டரு, இவங்களெல்லாம் அனலைஸ் பண்ணு, இவங்கள்ட்ட இல்லாத பாயிண்ட் எனக்கு கொடு, இதெல்லாம் கேட்டாச்சுன்னா ஏஐ ஈஸியாக தரும். ஓகே, இதுக்கெல்லாம் ஏஐ யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் கலர் ஸ்கீம் சூஸ் பண்ணுறதுக்கு ஏஐ யூஸ் பண்ணலாம். அது தர கலரை எடுத்து யூஸ் பண்ணக்கூடாது, நமக்கும் கொஞ்சம் திங்கிங் இருக்கணும். இது இப்படி வச்சா இந்த கலர் நல்லா இருக்காது, இது நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லி. ஏஐக்கு தான் எல்லாம் தெரியும்னு எல்லாம் கிடையாது, சரியா? ஏஐக்கு நிறைய டேட்டா இருக்குது, ஆனால் நமக்கு என்ன தேவையோ அது ஏஐட்ட கேட்டால் தான் நமக்கு தீர்மானம் பண்ண முடியும். ஒரே லைனில் சொல்லணும்னா, ஏஐக்கு எல்லாம் தெரியும், அது எல்லாமே நமக்கு தரும். ஆனால் எது வேணும்னு டிசிஷன் எடுக்கிறது நம்ம மட்டும்தான், சரியா? அதனால் ஏஐ இது வந்துன்னு சொல்லி பயப்படாதீங்க, ஃப்ரீயாக விடுங்க. ஏஐ ஒரு கால்குலேட்டராக பாருங்கள், அவ்வளோதான், சரியா? அடுத்து என்னது? இப்போ நான் இப்போ சொன்னேன் இல்லை இவ்வளோ விஷயம், இது எல்லாமே ஒரு பெரிய ஒரு கோர்ஸாக க்ரியேட் பண்ணலாம். இப்போ ஆல்ரெடி எனக்கு ஒரு ஃபிக்மா கோர்ஸ் நான் யூடியூப்லேயே நீங்கள் ஜாயின் பண்ண ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அதில் உங்களுக்கு பார்க்கலாம். இப்போ அதே மாதிரி ஏஐ யூஸ் பண்ணி ஸ்க்ராட்சில் இருந்து டெவலப்பருக்கு ஹேண்ட் ஆஃப் பண்ணுறது வரைக்கும் இல்லாமல், டெவலப்பர்கிட்ட கொடுத்ததுக்கப்புறம் டெவலப்பர் நமக்கு தர அவுட்புட்டும் டிசைனும் சரி இருக்காது. அப்போ அதில் என்னென்ன நாங்கள் பேசிக்கிட்டோம், என்னென்ன டிஸ்கஸ் பண்ணி என்னென்ன மாற்றணும், என்னென்ன செதுக்கணும், என்னென்ன சேஞ்ச் பண்ணணும், இது எல்லாமே ஒரு பண்டிலாக ரெடி பண்ணி ஒரு கோர்ஸாக க்ரியேட் பண்ணலாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். இது யாருக்கெல்லாம் தேவைப்படுதுன்னு எனக்கு தெரில. தேவைப்படுறவங்க கமெண்டில் வி நீட் ஏஐ கோர்ஸோ, இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச இங்கிலீஷில் ஏதாவது வேணும், கோர்ஸ் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் இதுக்கு ஒரு ஸ்டெப் எடுப்பேன். ஓகே, ஆக்சுவலி இதோட ப்ரூஃப் நான் இதை பண்ணியிருக்கேன்னு சொல்கிறேன் இல்லை, இதுக்கு உள்ள ப்ரூஃப் என்னோடய வெப்சைட்டில் இருக்குது. www.iampanda.in அப்படி போயாச்சுனாலே உங்களுக்கு என் வெப்சைட்டில் போயிடும். லேண்டிங் பேஜே ஃபிக்மாவை நான் செல் பண்ணுறதுக்கு தான் வச்சுருக்கிறேன். நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த நேபாரில் பார்த்தீங்கன்னா கேஸ் ஸ்டடின்னு இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ நான் சொன்ன ஆப்போட மொத்த டீட்டெயிலும் நான் ஏஐ வச்சு பண்ணது தான், அதை அப்படியே போட்டிருப்பேன். ஓகே, இப்போ இன்னொன்று, அந்த சைட்டை நான் 30 மினிட்ஸில் போட்டேன், பட் அதுக்கு உள்ளாடி இருக்கிற கண்டென்ட்டை நான் 30 மினிட்ஸ் இல்லை, எனக்கு 1.5 மாதம் ஆச்சு க்ரியேட் பண்ணுறதுக்கு, சரியா? இப்போ இதை தான் நிறைய பேர் சொல்லுவாங்க, என்னென்னா நான் ஒரு நாளையில் மொத்த வெப்சைட்டையுமே க்ரியேட் பண்ணிட்டேன் ஏஐ யூஸ் பண்ணி, நான் ஒரே நாளில் மொத்த ஆப்பையும் க்ரியேட் பண்ணிட்டேன் ஏஐ யூஸ் பண்ணி, இப்படி சொல்லுவாங்க. இப்போது ஆக்சுவலி அதுக்குள்ளே பேக்கில் இவ்வளோ ஒர்க் இருக்கும், சரியா? அது தர்றதை அப்படியே எடுத்து போட்டாச்சுன்னா உடனே முடிஞ்சிடும். ஆனால் நமக்கு என்ன வேணும், நமக்கு என்ன ரிமூவ் பண்ணணும், என்ன ஆட் பண்ணணும், இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நம்ம பார்த்து எடுத்து பண்ணுறதுக்கு டைம் எடுக்கும். இப்போது நான் ஒரு சைட்டு சொன்னேன் இல்லை, என்னோடய வெப்சைட்டு, அந்த வெப்சைட்டில் அந்த கேஸ் ஸ்டடிங்கிற பேஜை நான் ஜஸ்ட் 30 மினிட்ஸில் கிளாடுன்னு ஒரு ஏஐ யூஸ் பண்ணி பண்ணிட்டேன். பட் அதுக்குள்ளே இருக்கிற கண்டென்ட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா பீஸ் பை பீஸாக நான் செதுக்கி எடுத்தது தான். பட் ஏஐ யூஸ் பண்ணி தான் செதுக்கி எடுத்தேன், அதில் சந்தேகமே வேண்டாம். இப்போ ஏஐ இல்லைன்னா இது எனக்கு ஒரு 3-4 மாதம் எடுத்துருக்கும். ஏஐயோட நான் இது ஒரு 1.5 மாதத்தில் முடித்தேன். ஓகே, அடுத்து இன்னொன்று நான் சொல்லணும், யூடியூப்பில் நம்ம நிறைய பார்த்துருக்கோம், ஒரு நாள்லேயே இதை முடிச்சிட்டோம், ஒரு நாள்லேயே ஒரு ஆப்பை ஃபுல்லாக முடிச்சிட்டோம், இதில் நான் இவ்வளோ ரூபா சம்பாதிக்கிறேன், அதெல்லாம் பார்த்து நீங்கள் ஏமாறாதீங்க. அதுக்கப்புறம் ஒரு டிசைனராக நீங்கள் க்ரியேட் தான் பண்ணணுமே தவிர நிறைய கன்சியூம் பண்ணாதீங்க, சரியா? இப்போ நிறைய கன்சியூம் பண்ணப்போ என்ன ஆகுதுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ என்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க, இப்போ இந்த யூடியூப் இந்த செட்டப்புக்கு எப்படி பண்ணணுங்கிற வீடியோ பார்த்தே நான் நிறைய நாள் வேஸ்ட் பண்ணேன். லைட் இந்த சைடு வைக்கணும், இது வைக்கணும், வீடியோ பார்த்து மட்டுமே நான் நிறைய நாள் வேஸ்ட் பண்ணேன். ஜஸ்ட் 1-2 வீடியோ ரெஃபரன்ஸ் பார்த்துருக்கலாம், ஆனால் நான் இதை பார்த்து நிறைய நாள் வேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் யோசித்தேன், சரி இது இப்படி விட்டால் சரியாகாதுன்னு சொல்லி நம்ம லைட்டை எடுத்து வச்சு கேமரா ஆன் பண்ணி வச்சுக்கிட்டு லைட் இந்த சைடு வச்சு இந்த முகத்தில் வெளிச்சம் அடிச்சதா, தலையை தொப்பி வச்சா தான் இந்த இடம் கான்ட்ராஸ்ட் அடிக்குமா, தனி ஒரு செப்பரேஷன் கிடைக்குதா, இந்த பல்பு இந்த அங்கே இருக்குது அப்போ தான் சூரிய ஒளி மாதிரி இருக்குமா, இதெல்லாம் நம்ம ப்ராக்டிக்கலாக நான் பண்ணி பார்த்து அப்படி நான் எடுத்துகிட்டு இருக்கனால தான் இப்போ எனக்கு ஒரு ஆக்ஷன் எடுத்துருக்கேன், அதனால தான் இது நடந்துகிட்ருக்கு, சரியா? இப்போ அதே தான் நம்ம டிசைனர்ஸ் ஒரு தப்பு பண்ணுறது என்னென்னா, டிசைன் இன்னொருத்தன் பண்ணுறது, அதாவது ஒருத்தனோட ஃபைனல் அவுட்புட்டை மட்டும் நம்ம ஜஸ்ட்டு பார்க்குறோம், நமக்கு அதில் ஒரு டோப்பமைன் ஹிட்டு கிடைக்குது, புரியுதா? இப்போ அதனால நான் என்ன சொல்கிறேன்னா, ஜஸ்ட் நீங்கள் அதை பார்த்துட்டு மட்டும் இருக்காதீங்க, ஜஸ்ட் நீங்கள் ஏதாவது ட்ரை பண்ணி அதை அவுட்புட் கொண்டு வர பாருங்கள். நீங்கள் சொந்தமாக ஜஸ்ட் ஒரு பிளாங்க் கேன்வாஸ் எடுங்க, ஒரு கலர் அடிங்க, நடுவில் ஒரு பாக்ஸ் வச்சுட்டு மேலே ஒரு டெக்ஸ்ட் வச்சா அது நீங்கள் பண்ண டிசைன் தான், அது எந்த தப்பும் இல்லை, அது ஒரு மொக்கையான டிசைன் அவ்வளோதான். ஆனால் நீங்கள் டிசைன் பண்ணியிருக்கீங்க, ஜஸ்ட் ஒரு ஸ்டெப் எடுக்கணும். ஓகே, அடுத்து இல்லை அவ்வளோதான், சரி. இப்போ மெயினாக சொல்ல வந்தது, ஏஐ பார்த்து பயப்படாதீங்க. ஏஐ ஒரு ஜஸ்ட் கால்குலேட்டர் மாதிரி நினச்சிக்கோங்க, சரியா? ஒரு சயின்டிஃபிக் கால்குலேட்டர் மாதிரி நினச்சிக்கோங்க. நமக்கு ப்ராப்ளம் சால்விங் இதுதான் இனி கூடணும். பட் இந்த ரிசர்ச்சில் உள்ள டேட்டா கலெக்ட் பண்ணுறது, கம்ப்யூட்டர் அனாலிசிஸ் பண்ணுறது, இதெல்லாம் நம்ம அதில் நிறைய டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னா நம்ம இந்த ஏஐ யூஸ் பண்ணி
கரெக்டான ஆக்யூரேட் டேட்டாவை ஸ்பீடாக எடுக்கலாம். பட் டிசிஷன் எடுக்கிறது நம்மளாக தான் இருக்கும். சரியா? ஓகே, பாய்.